ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்தவங்களுக்கு நிறையா தெரியும். நான் இப்போ வந்து என்னென்ன பெண்டன்ட்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து என்ன மாடல்ஸ் வந்து நான் மேக் பண்ணியிருக்கிறேன் அது வந்து நான் உங்களுக்கு இப்போ ப்ரீஃபாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஷ்மி ஹாரம். கீழே வந்து உங்களுக்கு லக்ஷ்மி இது கொடுத்து பெண்டன்ட் வந்து கீழே ஹேங்கிங்ஸ் இருக்கும். ஹேங்கிங்ஸில் பேர்ல் ஹேங்கிங்ஸ் மாதிரி. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இதோட அவுட்புட்டு. ஸோ இங்கே ஜாயின் பண்ணி ஒரு இதுக்கும் லக்ஷ்மி இதுதான் இருக்கும். ஸோ இதுலேயே வந்து இதுக்கு வந்து ஸ்ட்ரெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் சிம்பிள் ஸ்ட்ரெட் மாதிரி இருக்கும். இது நிறைய பேர்த்துக்கு வந்து ஜிமிக்கி ஹேங்கிங் வந்து பிடிக்காது அப்படின்னு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதே இதில் இந்த சிங்கிள் ஹேங்கிங்கோடு நான் இது பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் வந்து இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி லக்ஷ்மி, இது வந்து வேறு லக்ஷ்மி மாதிரி இந்த ஸ்டெட் லக்ஷ்மி வச்சு இந்த ட்ராப் கீழே வந்து ட்ராப் டைப் வந்து ஒரு பீடு உள்ளே வச்சுருக்கிறேன். ப்ளஸ் இதில் ஒரு ஜும்கா மாடல். ஸோ இந்த ஜும்கா மாடல் வந்து இந்த செட்டோடு வந்துடும். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக எனக்கு இன்னொரு செட் வேணும் அப்படின்னாலும் இந்த டைப் கம்மல் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு செட்டு, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு செட் வந்து ஹாரம் செட்டு, அது முடிச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு செட் என்னென்னா கிட்ஸோடது அது நான் உங்களுக்கு இது தனியாக கடைசியில் நான் இது பண்ணுறேன். நான் அது தனியாக வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து மரத்துக்கடியே இருந்து புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பெண்டன்ட் மாதிரி, பெண்டன்ட் ப்ளஸ் ஒரு பால் டைப்ஸ் பீட்ஸ் வந்துடும். அது கனெக்டர் பீட் மாதிரி, ஓகேங்களா. ஸோ இந்த 4 பால் டைப் கனெக்டர் பீட் வந்துடும். ஸோ இந்த பீட் வந்து நான் இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து ஸ்டாக் வைக்கணும், அதுக்கு நான் செய்யணும். சப்போஸ் யாராச்சும் பீட்ஸ் கனெக்டர் வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்குன்னு ஒரு தனி ஒரு ப்ராசஸிங் வீடியோ வேணாலும் நான் பண்ணுறேன். ஸோ இது வந்து செகண்ட் செட்டு. இந்த செட்டுக்கு வந்து கம்மல் வந்து இப்படி தான் வரும். ஸோ இது ஒரு பீகாக் வந்து இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பீகாக் இருக்குது பார்த்தீங்களா, 2 சைடும் பீகாக் இருக்கும். ஸோ அதோட இதாக வச்சு மேட்ச் ஆகிற மாதிரி நான் இதுக்கு வந்து 2 கம்மல் ஒரு செட்டு, ப்ளஸ் வந்து கீழே பீடு 2 சைடும் ஆப்போசிட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது, ஓகேங்களா. ப்ளஸ் வந்து அடுத்தது வந்து இன்றைக்கி ஷார்ட்ஸில் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது வந்து பேர்ல் செட்டு. பேர்ல் செட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 ஹேங்கிங்ஸ் இருக்கும். 3 இதில் வந்து கீழே வந்து 3 லைன் ஹேங்கிங்ஸ் வர்ற மாதிரி, மேலே வந்து 3 பெண்டன்ட் வர்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஈச் சைடு வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும். இதான் இன்னொன்று இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வரும். கீழே வந்து 3 லைன் வந்து ஸ்டெட்ஸ் பேர்ல் பீட்ஸ் ஜாயிண்ட் ஆகிக்கும். இதுக்கு வந்து நான் 2 டைப் ஆஃப் ஸ்டெட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஒன்று வந்து ஜும்கா டைப்பு, இன்னொன்று வந்து ஆஸ் யூஷுவல் அந்த ஹாரத்துக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரே ஒரு பீட் போட்டு ஹேங்கிங் டைப்பு. ஸோ இதுதான் வந்து இந்த செட்டுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. இன்னும் பேக்கிங் ஆரம்பிக்கல. அதுக்கான ரீசன் என்னென்னா இப்போ வந்து இங்கே கன்டினியூஸாக வந்து ட்ரிஸ்லிங் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ட்ரிஸ்லிங் டைம் வந்து நம்ம பேக்கிங் ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. பிகாஸ் எல்லாமே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லாவே அவுட்புட் கொடுக்கணும், அதனால் நல்ல ட்ரை ஆகணும், அதுக்கப்புறம் தான் பேக்கிங் பண்ண முடியும். ஸோ அந்த இதில் வந்து நான் கொஞ்சம் பெண்டிங் வச்சுருக்கிறேன். அதனால தான் வந்து உங்களுக்கு பேக்கிங் வீடியோ என்னால் போட முடியல. ஸோ கண்டிப்பாக வந்து இது பேக் பண்ணுறப்ப வந்து கண்டிப்பாக பேக்கிங் வீடியோ ஒன்று நான் இது போடுவேன். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக இன்னும் என்னென்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா டியூப் இருக்குங்கள, டியூப்பில் பீட்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு எத்தனை டிசைன்னா ஒரு 4 டிசைன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது 2 டிசைன் ஆச்சுங்களா. இது ஒரு சிம்பிள் டிசைன் 3 4, ஓகேங்களா. ஸோ அப்புறம் இந்த 2 பீடோட செட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். சிம்பிள்
ஒரு லக்ஷ்மி ஹாரம், ஹாரம் இல்லை, ஒரு பெண்டன்ட் வந்துடும். பெண்டன்ட்டுக்கு வந்து இல்லை இந்த மாதிரி டியூப்ஸ் வரும். டியூப்ஸுக்கு நடுவில் வந்து பேர்ல் பீடு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இதை விட சின்ன பீடு, பிளெயின் பீடு அந்த மாதிரி கனெக்டர் கொடுக்க போகிறேன். அது இங்கே வந்து பாக்ஸில் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த கனெக்டர் தான் வந்து இந்த பீட்ஸ்க்கு நடுவில் வரும். ஓகேங்களா? ப்ளஸ் வந்து வேறு என்ன நான் கொடுக்க போகிறேன்னா சர்க்கிள் டைப்பில் ஃப்ளாட்டு. அது நான் கொடுக்கறதுக்கு வந்து ஆப்ஷன் தான். பிகாஸ் ஆல்ரெடி இந்த டியூப் பீட்ஸ் இருக்கிறதுனால வந்து அது ஆப்ஷனலாக தான் வச்சுருக்கிறேன். இன்னும் நான் அது பிளான் பண்ணல. ஸோ இப்போ வந்து எத்தனை செட்டுனா 1 2 3 and 4 செட்ஸ் வந்து இன்னும் பேக் பண்ணல. பட் இட்ஸ் ஆல்ரெடி. இதுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக ஒரு பிக்சர் போட்டு இதோட கோடு என்னென்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நான் வந்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எதுவுமே வைக்க போகிறதில்ல. அடிஷ்னல் கொரியர் சார்ஜஸ் வரும், அது வந்து நான் சொல்லிடுறேன். பிகாஸ் எல்லோரும் கொரியர் சார்ஜஸ் இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜஸ் போடுறது இது. ஆனால் அடிஷ்னல் கொரியர் சார்ஜஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் நானுமே. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு நிமிஷம், இந்த பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பல்காக பண்ணியிருக்கிறேன். அதுவும் வெறும் எனக்கு இதை எடுத்துக்கிட்ட டைம் பார்த்திங்கன்னா இது அத்தனையுமே வந்து ஒரு 2 மணி நேரம் தான் ஆச்சு. ஓகேங்களா? இவ்வளோ பல்க் பீட்ஸ் பண்ணுறக்கு. இதுக்கு வந்து யாராச்சுக்கு வந்து எனக்கு பீட்ஸ் பண்ணுறது வீடியோஸ் வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். நான் எவ்வளோ ஈஸியாக வந்து நான் பண்ணினேன் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணுமில்ல, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமில்ல அப்படின்னு. இது வந்து ஆக்சுவலி என் பாப்பா பண்ணது, ஒரு தாமரை டைப்பு. அவங்களுக்கு வேணும், அவங்களோட ஐடியாஸில் அவங்க பண்ணாங்க. சரின்ட்டு விட்டுருக்குறேன். சப்போஸ் இந்த மாடல்ஸ் யாராச்சும் வேணும்னு சொன்னாலும் வாங்கிக்கலாம். இது வந்து கிட்ஸுக்கு ஒரு சின்ன ஹாரம் மாதிரி வரும் கிட்ஸுக்கு. ஸோ இந்த டைப்பும் வந்து வேணும்னு சொன்னீங்கனாலும் வாங்கிக்கலாம். இதுவும் வந்து பேக் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். ஸோ செகண்ட் இது வந்து கிருஷ்ணர், ஒரு ஆளிலை கிருஷ்ணர். அதில் வந்து இந்த இது வரும். இதுக்கு வந்து 2 கம்மல்ஸ் வரும். கம்மல் வந்து கொஞ்சம் இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால நான் இதோட மேட்ச் பண்ணல. ஸோ அதனால் பெண்டன்ட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட வந்து இந்த லாங் டியூப்ஸ் இருக்குங்கள, இந்த மாதிரி கூட இதுக்கு மேட்ச் பண்ணலாம். ஸோ அதனால் பெண்டன்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ளஸ் நம்மக்கிட்ட தான் டியூப் எல்லாமே இருக்குல்ல அப்படின்ட்டு. இது வந்து ஒரு துர்காமாய். அப்புறம் துர்காமாய் 2 பண்ணியிருக்கிறேன். பிகாஸ் எல்லாமே இனி கன்யூஸாக கேட்பாங்க அப்படிங்கிறதுனால இது ஒரு பெண்டன்ட் டைப்பு. இந்த சைடு பார்த்திங்கன்னா 2 இது வர்ற மாதிரி, சப்போர்ட்டிங்ஸ் வர்ற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு பீகாக் பெண்டன்ட்டு. ப்ளஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில், ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன். ஒரு காசி மாலை ஹாரம் மாதிரி. இதுக்கே வந்து இந்த இது ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ஒரு பெண்டன்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி வரும். ஸோ இதோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேன். ஸோ அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா இதே மாதிரி கன்யூஸாக ஒரு ஹாரம் டைப்புக்கு வரும். இது அத்தனையுமே இப்போது வச்சுட்டு இருந்தால் இன்னும் டைம் தான் ஆகும். ப்ளஸ் வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சங்கு டைப் தான். இது இன்னும் நான் அப்டேட் பண்ணலை. ஸோ ஏன்னா கிட்ஸுக்கு மட்டும்தான் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதே மாதிரி ரவுண்ட் பேர்ல் ஒன்று இங்கே வச்சு இதே மாதிரி ஒரு சின்ன நெக்லஸ் வர மாதிரி வரும். ஸோ இந்த செட்டு வந்து நான் இன்னும் இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் நான் ஷார்ட்ஸில் போடாமல் இருக்கிறேன். ஓகேங்களா? இப்படி தான் வரும். ஸோ நடுவில் வந்து ஒரு பேர்ல் பீட் வர்ற மாதிரி வரும். ஏன்னா எடுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வேறு கிட்ஸுக்கு நான் போட்டது தான் வருது. ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது ஒரு செட்டு. அப்புறம் கிட்ஸுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஹாரம் ஒரு சிங்கிள் செயினில் 2 பீட்ஸ் வந்து 2 கனெக்டர் பீட் வர்ற மாதிரி வரும். ப்ளஸ் வந்து
இந்த மாதிரி டியூப் வர்ற மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ, நான் 2-3 பிக் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ருத்ராட்சா. இது வந்து ருத்ராட்சா சிங்கிள் லேயர் மாலை மாதிரி, ஒரே ஒரு செயின் டைப் மட்டும் வரும். ஸோ இதுதான் இதுக்கு வந்து அதே தான் நான் சொல்கிறேன். அடிஷ்னல் பீட்ஸ் எல்லாமே நான் இங்கே வச்சுருக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக இன்னும் பேக் பண்ணல. இது பேக் பண்ணிட்டேன்னா வந்து நம்மளுக்கு தேவையானங்கிறப்ப என்னென்ன கலர்ஸ் தேவையோ அந்த டைம் மட்டும் இதை எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து பீட்ஸ் வந்து பல்காக வச்சுருக்கிறதுனால நான் இது கூட வந்து ஆட் பண்ணலை. இல்லை தனித்தனியாக செய்கிறப்போ வந்து நம்ம செஞ்சு வைக்கிற மாதிரி இருந்தாலும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன தேவை, பீட்ஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணோம்னாவே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவிங் ஆகும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஆல்ரெடி பீட்ஸ் இருக்குது, இதுலேயே ஒரு கொஞ்சம் பீட்ஸ் இதுலேயே மிக்ஸ் ஆகும். ஸோ கடைசியில் ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து இப்போதைக்கு பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, என்னோடய இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, அதில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன மாடல்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் வந்து அதில் நான் போடல. ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க் என்னோடய இன்ஸ்டாகிராமில் இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்து நான் எந்த டைமாக இருந்தாலும் நான் ரிப்ளை கொடுப்பேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.